அம்மா ஆசை அப்போ கூட உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள் விளக்க உரை. சக்தி மு. சுந்தரேசன், MA MPhil, சித்தர்பீட புலவர் எழுதிய புத்தகத்திலிருந்து முன்னுரை. அன்றொரு நாள் சென்னை தங்கசாலையில் உள்ள கந்தக்கோட்டம் எனப்படும் முருகன் கோயிலில் ஒரு விழா. என் நண்பர் ஒருவர் என்னை வருமாறு அழைத்தார். அவருடன் சென்று அந்த விழாவில் கலந்து கொண்டேன். நாங்கள் சென்றபோது முருகனுக்கு லட்சார்ச்சனை நடைபெற்று கொண்டிருந்தது. அர்ச்சகர்கள் பலர் கூடி முருகனது 1008 மந்திரங்களை ஓதிக்கொண்டிருந்தனர். அந்த மந்திர ஒலிகள் என் மனத்தை ஈர்த்தன. எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. ஆயினும் அந்த சமஸ்கிருத ஒலி என்னை வெகுவாக கவர்ந்தது. இந்த சித்தர் பீடத்தை திருப்பதி போல ஆக்கப் போகிறேன் என்று நம் அன்னை சொல்லியிருக்கிறாளே, நமது கோயிலும் எதிர்காலத்தில் திருப்பதி போல் உருவாகப் போகிறதே. நமது கோயிலிலும் இதுபோல லட்சார்ச்சனை செய்யும் நிகழ்ச்சி நடைபெறும் அல்லவா? இதுபோல 1008 மந்திரங்கள் நம் அம்மாவுக்கு வேண்டுமே. தமிழில் 1008 போற்றி மலர்கள் என நாமும் எழுதினால் என்ன என்ற இந்த எண்ணம் கந்தக்கோட்டத்தில்தான் எனக்கு தோன்றியது. வீட்டுக்கு வந்ததும் அன்னை ஆதிபராசக்தியை வழிபடுவதற்கு லலிதா சகசரநாமம், சௌந்தரிய லஹரி, காயத்ரி 1008 போன்ற மந்திரங்கள் உள்ளன. இவையெல்லாம் சமஸ்கிருதத்தில் அல்லவா இருக்கின்றன. நமக்கு சமஸ்கிருதம் தெரியாதே, என்ன செய்வது என்று தடிமாறினேன். தமிழில் விளக்க உரை எழுதப்பட்ட நூல்களை படித்தேன். அவற்றில் உள்ள சில வடமொழி சொற்களை தமிழில் கொண்டு வருவது சிரமமாக இருந்தது. தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், அபிராமி அந்தாதி போன்ற பாடல்களை பாடிய அருளாளர்கள் சொல்லியதை விட நாம் என்ன புதிதாக சொல்லிவிட முடியும்? எனவே அந்த அருளாளர்கள் பாடிய அற்புத வரிகள் மற்றும் அழகான தொடர்களையெல்லாம் தொகுத்தேன். சுயமாகவும் சில வரிகள் சேர்க்கப்பட்டன. தொடக்கத்தில் மொழிபெயர்த்து தமிழில் ஒவ்வொரு வரியாக எழுதுவது கடினமாக தோன்றியது. எனவே சிறுக சிறுக எழுதி வந்தேன். இந்த பணியை யாரிடமும் வெளிப்படுத்தாமல் மெல்ல மெல்ல கால அவகாசம் எடுத்துக்கொண்டு தொகுத்து வந்தேன். பௌர்ணமியை விடாதே என்பது அன்னை எனக்கு இட்ட கட்டளை. அதன்படி சென்னையிலிருந்து மேல்மருவத்தூர் வந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொள்வேன். 1008 போற்றி மலர் மந்திரங்கள் எழுத ஆரம்பித்து சில பௌர்ணமிகள் கழித்து ஒரு பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட போது அப்போது வேப்பிலை மந்திரிப்பு கொடுத்தபடி இருந்தாள். நானும் வரிசையில் வந்தபடி இருந்தேன். எனது முறை வந்ததும் என் முகத்தில் வேப்பிலை அடித்தபடி, மகனே 1008 போற்றியை விரைவில் முடி என்று சொன்னதும் என் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. நம் அம்மா நம்மை கவனித்தபடி இருக்கிறாள், அவள் பார்வையில்தான் நாம் இருக்கிறோம் என்று குதூகலம் அடைந்தது. விரைவில் முடி என்று அம்மா சொல்லிவிட்டதால் விரைந்து முடிப்பதற்கு தீவிரமாக செயல்பட வேண்டியதாயிற்று. சாத்திர நூல், தோத்திர நூல் என பல நூல்களையெல்லாம் பார்த்து படித்து எப்படியோ தொகுத்து முடித்தேன். நீளமான ஒரு நோட்டு புத்தகத்தில் 1008 மந்திரங்களையும் தொகுத்து எழுதி முடித்து ஒரு நாள் அம்மாவிடம் அருள்வாக்கில் ஆசி பெற போனேன். நோட்டு புத்தகத்தை அம்மா எதிரில் வைத்து, அம்மா, இதனை வெளியிடுவதற்கு அம்மாவின் ஆசி வேண்டும் என முறையிட்டேன். சில நொடிகள் மௌனம் காட்டிய அம்மா ஒரு குறிப்பிட்ட எண்ணை சொல்லி, அந்த எண்ணுக்குரிய மந்திரத்தை படிமகனே என்றாள். அந்த எண்ணுக்குரிய மந்திரம் ஓம் சிவன் துணை ஆனாய் போற்றிவோம். இந்த மந்திரத்திற்கு பொருள் என்ன மகனே என கேட்டாள். ஏதோ தவறு செய்துவிட்டோம் என்ற அச்சத்தில், அம்மா, லலிதா சகஸ்ரநாமத்தில் இப்படிதாம்மா இருக்கு, அதையே எடுத்து பயன்படுத்தி கொண்டேன்மா என்றேன். மகனே, நான் ஈஸ்வர தத்துவத்துக்கு கட்டுப்பட்டவள் அல்ல, அதனை எடுத்துவிடு என்று நெஞ்சு நிமிர்த்தி கம்பீரமான தொனியில் கூறினாள். அடுத்து இன்னொரு மந்திரத்தின் எண்ணை குறிப்பிட்டு அந்த எண்ணுக்குரிய மந்திரத்தை படி என்றாள். அந்த மந்திரம் ஓம் தனிமை தவிர்ப்பாய் போற்றிவோம் என்பது. யாருடைய ஆதரவும் இல்லாமல் தனித்து விடப்பட்டவன் கேட்பது போல இது எழுதப்பட்டதுமா என்றேன். எந்த வேண்டுதலானா என்ன, யார் வேண்டுதலானால் என்ன,
விவரம் அறிந்தவன் எல்லாம் தனிமையைத்தானே வேண்டுவான், ஏகாந்தத்தை தானே விரும்புவான். நீ அதை வேண்டாம் என்கிறாயே என கேட்டாள். பதில் சொல்ல முடியாமல் நான் விழித்தேன். அடுத்து அங்கிருந்த சக்தி பெரியாண்டவனை அழைத்தாள். இதில் மேலும் திருத்தங்கள் செய்ய வேண்டும். இருவரும் கலந்து பேசி திருத்தம் செய்து கொண்டு வாருங்கள் என்றாள். பின் நாங்கள் இருவரும் எங்கள் சிற்றறிவுக்கு எட்டிய மட்டிலும் திருத்தங்கள் செய்து செம்மைப்படுத்தினோம். அதன் பின்னர் ஆசி வழங்கி மந்திரங்களை வெளியிட உத்தரவு வழங்கினாள். நான் ஈஸ்வர தத்துவத்திற்கு கட்டுப்பட்டவள் அல்ல என்று அன்னை சொன்னாள் அல்லவா? இதனை புரிந்து கொள்ள வேண்டுமானால் கொஞ்சம் வேதாந்தமும் சித்தாந்தமும் படித்திருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் முழு முதலாயிருப்பது பிரம்மம். அது தனக்கென குணங்கள் அற்றது, குறியற்றது, இடம் காலம் என்ற வரையறை அற்றது. அந்த நிலையில் அதற்கு நிர்குண பிரம்மம் என்று பெயர். அந்த பிரம்மம் உலகங்களையும் உயிர்களையும் படைக்க வேண்டி ஒரு படி இறங்கி வருகிறது, குணங்களோடு சேர்கிறது. இந்நிலையில் அதனை சகுண பிரம்மம் என்பர். சகுணம் என்றால் குணங்களோடு கூடியது என்று பொருள். சகுண பிரம்மம் தான் ஈஸ்வரன். வேதாந்தத்திலே நிர்குண பிரம்மத்திற்கு முதலிடமும் சகுண பிரம்மமான ஈஸ்வரனுக்கு இரண்டாவது இடமும் கொடுக்கப்பட்டுள்ளது. சைவ சித்தாந்திகள் போன்றோர் ஈஸ்வரனுக்கே மிக உயர்ந்த இடத்தை கொடுக்கின்றனர். அன்னை தான் நிர்குண பிரம்மம் என்பதை உணர்த்தினாள். உலகம் இதுவரை சக்தியை சிவனது மனைவியாகவே பார்த்து வருகிறது. சிவசக்தியை விட மேலானது ஆதிபராசக்தி. சக்தி ஒரு நிலையில் சிவனுக்கு தாயாகிறாள், மற்றொரு நிலையில் சிவனுக்கு தாரமாகிறாள், பிரிதொரு நிலையில் சிவனுக்கு மகள் ஆகிறாள் என்கிறார் திருமூலர். சிவனுக்கு தாயாக இருப்பவள் ஆதிபராசக்தி. பெரும்பாலான மந்திரங்கள் சிவசக்தியையே புகழ்கின்றன. நான் சிவனையே படைத்தவள் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக நான் ஈஸ்வர தத்துவத்திற்கு கட்டுப்பட்டவள் அல்ல. சிவன் துணையானாய் என்ற மந்திரத்தை எடுத்துவிடு என்றாள். அதன் பிறகு அச்சிவன் தனக்கும் தாய் நீ போற்றிவோம் என அம்மந்திரம் திருத்தப்பட்டது. இவ்வாறு உருவானதே 1008 போற்றி மலர்கள் என்ற மந்திர நூல். புலவர் சொக்கலிங்கம் அவர்களும் 1008 போற்றி திருவுரு என எழுதி வைத்திருந்தார். அதனை வெளியிட அன்னையிடம் ஆசி வேண்டினார். 1008 போற்றி மலர்களை செவ்வாய், புதன், வியாழன் நாட்களில் வழிபாட்டுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். 1008 போற்றி திருவுரு மந்திரங்களை வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் நாட்களில் வழிபாட்டுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என ஆணையிட்டாள் அன்னை. அவளே தன் திருவாயால் மூல மந்திரத்தை அருளினாள். எல்லா மந்திரங்களையும் படிக்க வைத்து உரு ஏற்றி கொடுத்தாள். எவன் ஒருவன் விடியற்காலை எழுந்து 1008 மந்திரங்களை தொடர்ந்து படித்து என்னை வழிபடுகிறானோ அவன் சந்ததியையே காப்பாற்றுவேன் என்று உறுதிமொழி அளித்தாள். அது மட்டுமா, இந்த மந்திரங்களின் அருமை பெருமைகளையும் வெளிப்படுத்தினாள். என்னால் இதற்கு காப்பாக மூலமந்திரம் செய்யப்பட்டு என்னால் உருக்கொடுக்க பெற்ற இந்த மந்திரங்களின் பெருமை இப்போது உங்களுக்கு தெரியாது. போக போக இதன் பெருமை தெரியும். வடமொழி மந்திரங்கள் பற்றி தெரியாத, கடவுள் நம்பிக்கையும் இல்லாதிருந்த மூவரை கொண்டுதான் நான் இதனை எழுத வைத்தேன். நானே திருத்தமும் செய்துள்ளேன். இம்மந்திரங்களை எந்த இடத்தில் இருந்து கொண்டு நீங்கள் படித்தாலும் அந்த இடம் தூய்மையடையும். அந்த இடத்தில் தேவாதி தேவர்கள், சித்தர்கள் அனைவரும் வந்து ஆசி வழங்குவார்கள். கிராம தேவதைகளின் ஆலயத்திலிருந்து படித்து வந்தால் அந்த தேவதைகளுக்கு மூர்த்திகரம் அதிகமாகும். சாலையில் போகிறவர்களை கூட கூப்பிட்டு பேசும். எந்த ஊரில் வழிபாட்டு மன்றங்கள் உள்ளனவோ அந்த ஊரின் கிராம தேவதைகள் விளக்கம் பெறும். பலருக்கு கனவிலும் சிலருக்கு நேரடியாகவும் காட்சி வழங்கும். அன்னை சொல்லிய அருள்வாக்குகள் இவை. படிப்படியாக இந்த மந்திரங்களின் அருமை பெருமைகளை பக்தர்கள் அனுபவத்தில் புரிந்து கொண்டு வருகிறார்கள். ஆரம்ப நாட்களில் மதுரை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தராக இருந்த திரு தே.பொ. மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அன்னையிடம் வந்து கொண்டிருந்தார். அவருக்கு அன்னை கொடுத்த செல்ல பெயர் தாடிக்கார பாலகன். அவரிடம் மந்திரங்கள் பற்றி அன்னை சொல்லியவை இவை.
மகனே, 6000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மந்திரங்கள் பற்றிய அறிவை கொடுத்தேன். விவரம் தெரிந்தவன் ஆற்றங்கரைகளிலும் குளத்து நடுவிலும் இருந்து மந்திரங்களை உருவேற்றினான். பிரம்மத்தையே வசப்படுத்தினான். மற்றவன் எல்லாம் என்ன செய்தான்? கால்நடை செல்வத்தை பெருக்கிக் கொள்வதில் நாட்டமாக இருந்தான். பக்தியும் சிரத்தையும் முயற்சியும் இருப்பவனுக்கு தானே நான் அருள் புரிய முடியும் என்றாள். மந்திர நசிவு ஏற்பட்டதால் வந்ததுதானடா ஆன்மீக நசிவு என்றும் சொல்லி உணர்த்தினாள். 1008 போற்றி மலரில் உள்ள மந்திரங்கட்கு விளக்க உரை எழுத வேண்டும் என்று அவ்வப்போது பலர் என்னிடம் கேட்டுக்கொண்டனர். பிரான்சு நாட்டு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் அன்னையிடம் முறையிட்டனர். அவ்வாறே இந்நூல் எழுதப்பட்டது. அம்மாவிடம் ஆசி பெற்று இந்த நூலை வெளியிட்டுள்ளனர். அவர்கள் தூண்டுதலுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நூல் வெளிவர விரும்பி இரவு பகல் பாராமல் தட்டச்சு செய்து கொடுத்த சக்தி வே. பழனிமுருகன் அவர்களுக்கு நன்றி. தம்பி பழனிமுருகன் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சக்தி ஒளி இதழ்களையும் மற்றும் சித்தர்பீடத்து பிரசுரங்களையும் விற்பதையே தொண்டாக செய்து வருபவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நான் முயன்றேன், நான் செய்தேன் என்பது அஞ்ஞானத்தின் விளைவு. திருவருளும் குருவருளும் தோன்றா துணையாக இருந்து இயக்கியதால்தான் எங்கள் முயற்சி நிறைவேறியது. ஆன்மீக குரு அருள் திரு அடிகளார் அவர்களின் திருவடிகளில் இந்த நூலை காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். ஓம் சக்தி. இப்படிக்கு சக்தி மு. சுந்தரேசன், சித்தர் போயிட புலவர், மேல்மருவத்தூர், நாள் 2/11/2016. ஓம் சக்தி. ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.